வணக்கம். ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு, ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நபர் மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது, ஒரு கப்புள். ஆனால் 2 வருஷத்தில் ஒரு முறை கூட அவங்களால உடலுறவு இருக்க முடியல. இன்னொரு நபர் மேரேஜ் ஆகி 1 வீக் தான் ஆகுது. ஆனால் 1 வீக்கில் உடலுறவு இருக்கிற முயற்சி பண்ணுறாரு, ஆனால் பெனிட்ரேஷன் அவரால் பண்ண முடியல. இன்னொரு நபர் மேரேஜ் ஆகி 6 மந்த்ஸுக்கு மேலே ஆகுது. ஆனால் அவங்களுக்கு உடலுறவுனா என்னன்னே தெரியல, எது கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு அறியாமையினால் இருக்கிறாங்க. ஒருத்தர் கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கிறாரு, அதாவது மேல் பார்ட்னர் ஒரு அளவுக்கு இருக்கிறாரு, ஃபீமேல் பார்ட்னருக்கு அதை பற்றி தான் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மெரிட்டல் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு, திருமணத்துக்கு பின்னாடி திருமண உறவில் எந்த விதமான இஷ்யூஸ் தாம்பத்திய உறவில் வராமல் இருக்கிறதுக்கு, மேரேஜுக்கு முன்னாடியே அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆலோசனை தான் இந்த திருமண முன் தயார் ஆலோசனை அல்லது ப்ரீ மெரைட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லா கப்புளுமே எடுத்துக்கணும்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் டேஸில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான நாலேஜ் நமக்கு இருந்தாலும் உடலுறவு மீது வெவ்வேறு விதமான எண்ணங்கள் இருக்குது. அதை பற்றி புரிதல் வெவ்வேறு விதமாக இருக்குது. உண்மையிலே இயற்கையாக ஒரு கணவன் மனைவி உறவுனா என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான புரிதல் மிக மிக குறைவாக இருக்கிறது. அதற்கு முரணான நிறைய தாட்ஸ் மக்கள் மத்தியில் இருக்க தவிர ஜென்ரலி என்ன அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஒன்றா ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டடாக இருக்கிறாங்க. செக்ஸ்னு அப்படி இருக்கும் காற்றுல பிறப்போம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போது இந்த ஃபஸ்ட்டு 1 இயர் ஆஃப் மேரிட்டல் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் ரொம்ப குரூஷியல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ், 3 மாதம் திருமணம் வரும். அந்த 3 மாதம் ஒரு தாம்பத்திய உறவு எப்படி இருக்கிறாங்க ஒரு கப்புள்ன்றதை பொறுத்து தான் ஈச் அதர், கணவன் மனைவி மேலே ஏற்படக்கூடிய இமேஜும் மனைவிக்கு கணவன் மேலே ஏற்படக்கூடிய இமேஜும் லைஃப் லாங் அது கண்டினியூ ஆகுது. எனவே அந்த 3 மந்த்ஸ் ஹனிமூன் பீரியட் நல்ல ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஹெல்தி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கணும். அப்படின்னா செக்ஸ் பற்றி முறையான புரிதல் இருக்கணும். ரொம்ப இயற்கைக்கு மாறாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டடாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப டிமினிஷன் நாலேஜும் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் சரி பண்ணலைன்னா நான் சொன்ன இந்த கப்புள் மாதிரி, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் இவங்களை சொல்கிறேன். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நபர்கள் நம்ம பார்க்குறோம். எந்த விதமான அடிப்படை புரிதல் இல்லாமல், எந்த விதமான தெரிதலும் இல்லாமல், அல்லது அதில் ஒரு இஷ்யூஸ் வருதுன்னா அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணுன்ற அந்த இது இல்லாமல், ஆகலை நடக்கலை செய்ய முடியலன்னா உடனே பேனிக் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகி அதை உடனே அடுத்த நாளே போய் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி மேரேஜ் பிரேக் ஆகக்கூடிய நிறைய கப்புள் நம்ம பார்க்குறோம். ஹேண்டில் பண்ண தெரியாமல் பேனிக் ஆகுறது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் எடுக்கிறது ரொம்ப அவசியம். பட் நம்ம இதை பல வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இதை பார்த்து நிறைய பேர் மேரேஜுக்கு முன்னாடி கவுன்சிலிங் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஃபீமேலே கூட மேரேஜ் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் ஆக போகுது, நான் இதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கால் பண்ணி கவுன்சிலிங் பண்ணவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக பசங்க நிறைய பேர் இந்த மாதிரி இப்போது இந்த ப்ரீ மெரிட்டல் ப்ரிப்பரேஷனுக்காக எனக்கு ஒரு சின்ன அச்சம் இருக்குது, உடலுறவு மீது ஒரு டவுட் எனக்கு இருக்குது, எம்எல்ஏ எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது, இது எப்படி நான் சரி பண்ணிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கவுன்சிலிங் எடுத்துருக்கிறாங்க. இதில் ஒரு பயங்கரமான ஆச்சரியமானது மற்றும் நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, மேரேஜுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆண்கள் குறிப்பாக ரொம்ப சந்தேகத்தோடு வருவாங்க, சுய சந்தேகத்தோடு வருவாங்க. என்னால் பண்ண முடியுமா, அல்லது மேரிட்டல் லைஃப் போக முடியுமா, உடலுறவில் இருக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஒரு செல்ஃப் டயக்னோஸ்டாக வருவாங்க. நிறைய டவுட்ஃபுல்லாக இருக்கிற நபர்கள் கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு அதன்படி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதன்படி அவங்க செயல்படுத்திட்டு ஒரு 6 மந்த்ஸ் அல்லது 1 இயர் கழித்து வேறு எதுக்காக கன்சல்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்கும் அல்லது ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. இல்லை சார் இப்போ எனக்கு கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்வாங்க. ஒரு சிட்டிங் அல்லது ஒரு 10 நிமிஷம் ஒரு கிளாரிஃபிகேஷன் நீங்கள் அடையிறதுனால உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் என்னால் பார்க்க முடியுது. எனவே இதை பற்றி பேசுகிறதோ அல்லது விழிப்புணர்வு செய்கிறதோ அல்லது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எந்த விதத்துலையும் தவறு கிடையாது. அது வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு அதை பண்ண முடியல அல்லது குழந்தைக்கு லேட் ஆகுது இதனாலேயே. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கப்புள் நான் பார்த்தேன், மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது, குழந்தை இல்லை. ஆனால் ஹார்ட்லி ஒரு மாதத்துக்கு 1 டைம் 2 டைம் கூட அவங்க இன்டர் கோர்ஸில் இருக்கிறது இல்லை. இப்போ 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவங்களோட ஃபேமிலி குரூப்ஸ் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஏன் பேபி இல்லைன்னா அது யாரை கேட்குறாங்க, ஆணை கேட்குறதில்ல, பெண்ணை தான் கேட்குறாங்க. ஆனால் எக்ஸாக்டாக அங்கே என்ன நடக்குது அப்படின்னா 2 பேர்த்துக்கும் உண்டான உறவே அங்கே இல்லாமல் இருக்குது. அப்படின்னும் போது குழந்தை பிறக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸே ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் மட்டும் தனியாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. உங்களை அறியாமலே எல்லாருக்கும் உங்கள் கூட வந்துடுவாங்க. உங்கள் ஃபேமிலி அவங்கவுங்க எல்லாம் கேள்வி கேட்டால் அந்த ப்ரெஷர் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மேரேஜுக்கு முன்னாடியே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பெண்களாக இருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது மென்சஸ் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு மெரிட்டல் டவுட்ஸ் இருக்குது, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவான தாட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய்ட்டு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கைனகாலஜிஸ்ட் எடுக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் மாதிரி எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால்
ஆண்கள் குறிப்பாக நிறைய டவுட்ஃபுல்லாக இருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களில். நீங்கள் கட்டாயம் அந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்கிறவங்க மேரேஜுக்கு முன்னாடி அதை தீர்த்துக்கிறது நல்லது. அதுக்கு பேர் தான் ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலிங். இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி அப்படின்னா டாக்டர் எஸ்ஜே ஃபேமிலி ஹெல்த் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நம்மளுக்கு இருக்குது. அதில் நிறைய டீட்டெயில் வீடியோஸ் அண்ட் உங்களோட கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணியிருக்கிறோம். உள்ளே போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.